அந்த குடும்பங்கள கண்டிப்பா விஜய் தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. நேத்து தீர்ப்பு முடிஞ்சு ஆதவ நான் பேசும்போது அந்த வார்த்தைய சொல்றாரு. ஒரு கார்ட்டூன் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து இறந்து கிடக்கிற மனிதர்கள் பக்கத்துல வந்து வண்டியில விஜய் நான் உட்கார்ந்திருக்க மாரி ஒரு கார்ட்டூன். இத போட்டு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மைய சொல்ல போனோம்னா, இங்க குடும்பங்கள் இழந்து தவிக்கிற குடும்பங்கள், தாவேகா குடும்பங்கள். இந்த ஒரு தீப்பொறிய வச்சு நீங்க விளக்கம் ஏத்தலாம், ஊரையே கொளுத்தலாம். இங்க ஊருக்கு எரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சைலண்டா இருந்திருக்காங்க. எவ்வளோ கான்ஸ்பிரசிஸ் வந்தத உண்மை நம்பி நிறைய பேர் ரோட்ல இறங்கியிருந்தாங்க என்ன இருக்கும்? ஆனா அந்த இடத்துல அழுவுற இடத்துல ஒரு டயலாக் ஒண்ணு பேசுனாங்க பாருங்க, அதுதான் வந்து கிரிட்டிக்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதி உங்ககிட்ட பேப்பர் குடுக்குறேன் திருத்தறதுக்கு. நீங்க டோட்டல் மட்டும் 100க்கு 90ன்னு போட்டு குடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீ 1 மார்க்குக்கு 10 மார்க் வேணாலும் போட்டுக்க, 20 மார்க்குக்கு 2 மார்க் வேணாலும் போட்டுக்க, நீங்க குடுத்த மாரி தான் இங்க ஆயிப்போச்சு. கரூரை விட்டு விஜய் அவர்கள் ஓடிட்டாருன்னு பேசுனீங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாரு? அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் ஏசியா கப் ஃபைனல் நடந்தது, அதை பார்க்க போனாரோ? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி நரேஷ் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறையா நிறையா நாட்களுக்கு அப்புறம், நிறையா பேச்சுகளுக்கு அப்புறம் ஒரு விஷயம். நேத்து வந்த தீர்ப்பு மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு, தீர்ப்பு என்னப்பா விஜய்க்கு சாதகமா வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்குள்ள இருந்து நெறைய கேள்விகள் எழுப்புறாங்க. தீர்ப்பு வந்துருச்சு. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்துட்டு பிரஸ் மீட் மக்கள் முன்னாடி பேசிட்டாரு. புஷி ஆனந்த் எங்க போனாரு? எங்க அவர காணோம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அவரு பதில். எங்கேயும் போகல சிஸ்டர். இங்க ஆக்சுவலா வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் ஆரம்பத்துல இருந்து டே 1ல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் தலைமறைவு, தேடப்படும் குற்றவாளின்ற மாரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அவர் மேல பிடிவாரண்ட்லாம் கிடையாது. எஃப்ஐஆர்ல அவர் பேர் இருக்கு. தேவைப்பட்டா கைது பண்ணலாம் அப்படின்றது தான். தேவைப்பட்டிருந்தா அவங்க போய் வாரண்ட் வாங்கி கைது பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணல. அப்ப தேவையில்ல. இங்க ஊடகங்கள் மூலமா வந்து ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. தலைமறைவு, தலைமறைவுன்னு. அவங்கலாம் நிர்வாகிகள்ட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்பவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதருடைய பிரைவசிய எந்த அளவுக்கு மோசமா சித்தரிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மோசமா சித்தரிக்கிறாங்க. உண்மைய சொல்ல போனோம்னா, இங்க குடும்பங்கள் இழந்து தவிக்கிற குடும்பங்கள், தாவேகா குடும்பங்கள். ம். நான் வந்து நேரடியா பார்த்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் அங்கருந்து வந்தோம். ஆமா, ஆமா. அந்த குடும்பங்கள கண்டிப்பா விஜய் தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? சாத்தியம் இல்ல. அது அவங்களுடைய முடிவு அப்படின்னு நம்ம மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து தீர்ப்பு முடிஞ்சு ஆதவ நான் பேசும்போது அந்த வார்த்தைய சொல்றாரு. ஸோ அது வந்து ஒரு பூரிப்பா இருக்கு. இது எப்போ தோணும் அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய சோகத்த பகிர்ந்துகிட்டு, அது தன்னுடைய குடும்பமா நெனைக்கும்போது கண்டிப்பா வந்து இத சொல்லணும்னு தோணும். ஏன்னா அந்த இடத்துல நிக்கும்போது எங்களுக்கு கண்ணீர் வருது. அந்த குடும்பங்கள் பட்ட கஷ்டம், அந்த குடும்பங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த குடும்பங்களுடைய என்ன சொல்றது? எதிர்காலம் எல்லாமுமே சிதைஞ்சு போயிருக்கு. ஒரு ஒட்டுமொத்தமா பல குடும்பங்கள் சிதைஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல இருந்து மீண்டு வர்றது அப்படின்றது சாத்தியம் இல்ல. அவங்க எல்லாருமே கேட்கறது இழப்பீடு கிடையாது. நீதி. நாங்க கொண்டு போய் எங்க குழந்தைய குடுத்துட்டோம். அவங்க இறந்ததுக்கு யார் காரணம்? அதற்கான நீதி எங்களுக்கு வேணும். இதுதான் அவங்க ஆன்மாக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு யாரு விஷயம். காரணம்னு சொல்றாங்க? இப்ப நீங்க அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போனீங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருப்பீங்க. பேசுறதுக்கே கொஞ்சம் தைரியம் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அத பார்க்க முடியல. அ அந்த நீங்க சொன்ன அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு வந்த தகப்பனோட காட்சியெல்லாம் நம்ம வந்துட்டு நெறைய அந்த விஷயங்கள். காட்சிய பார்க்கும்போது நானும் மொபைல்ல தான் பார்த்தேன். அந்த காட்சிய பார்க்கும்போது என்ன அறியாம என் கண்ல தண்ணி வந்தது. இங்க நெறைய பேர் அழுதத வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எனக்கும் வந்து அழுகை வரும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தன்னுடைய பர்சனலா வந்து ஏன்னா அந்த வந்து நான் பர்சனலா எடுத்துட்டேன்னா, எனக்கு பார்த்த உடனே அது என் குழந்தை அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல். நான் இங்கருந்து டிராவல் பண்ணி என் வீட்டுக்கு போய் என் குழந்தைய தூக்குற வரைக்கும் எனக்கு அந்த கை உதறல் நிக்கல. அந்த ஒரு ஃபீல் வந்து இன்டர்னலா போச்சு. பட் ஆனா அந்த இடத்துல அழுவுற இடத்துல ஒரு டயலாக் ஒண்ணு பேசுனாங்க பாருங்க, அதுதான் வந்து கிரிட்டிக்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல தான் உங்கள வந்து மக்கள் எப்படி நீங்க மத்தவங்க விமர்சனம்லாம் விட்டுருங்க. மக்கள் நான் என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன். அங்க இருக்க குடும்பங்கள் எல்லாமே சொல்ற விஷயம், இந்த இடத்துல ஏன் குடுத்தாங்க? ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ஆதவர்ஜுனா அவர்கள் அ நேத்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து அந்த இடத்துல நிக்கணும்னு தான் நெனச்சோம். அந்த இடத்துல மக்கள பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டோம். எங்களுக்கு வந்து அதற்கான அனுமதி வந்து காவல்துறையினரோ, அங்க இருக்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களோ குடுக்கல, மறுக்கப்பட்டது. ஸோ அந்த இடத்துல நாங்க இருந்தா கலவரம் வந்துரும். ஏதாவது பிரச்சனை இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க அங்கிருந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி, இவர் ஒரு விஷயம் சொல்லும்போது, இந்த பக்கம் இருந்து ஒரு ஆன்சர் வருது. அப்ப நீங்க அப்பவே ஒரு பிரஸ் மீட்லயோ, இல்ல வெளிய வந்து ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நீங்க அப்ப சொல்லல? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல சார்? எதார்த்தமான கேள்விதான். முக்கியமா வந்து இது அவங்களுடைய குடும்ப இழப்பா அவங்க வந்து ரொம்ப பர்சனலா எடுத்து பார்க்குறாங்க. அந்த நேரத்துல அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா தலைமையில இருந்து
கடைக்கோடி நிர்வாகிகள் வரைக்கும் சொல்லப்பட்டது. So, இந்த விஷயத்த இந்த அரசியல் செய்ய விஷயத்த வேண்டாம். அரசியல் செய்யாதீங்க, தயவு செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நில்லுங்கன்னு சொல்லி இன்னமும் ஒரு நரேட்டிவ் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நிர்வாகி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் ஃபுல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 4 பேர் முதல்ல ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது. எல்லாருமே ஓடிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்ல அப்படின்ட்டு. 4 பேர் திரும்ப திரும்ப சொல்லும்போது, ஓகே 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, உடனே ஓகே அதுதான் உண்மையா இருக்கும் போல. யாரும் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அங்க ஒருத்தர் கூட இல்ல. தாவேக்கனவர் எல்லாம் ஓடிட்டாங்கன்னு. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். என் கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு விடிய விடிய இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் அங்க இருந்திருக்காங்க. ஆனா மக்களோட மக்களா இருந்திருக்காங்க. ஏன்னா அது டோட்டலா செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கேங்கால டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அந்த ஏரியாவா இருக்கட்டும். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே நிறைய தடியடிகள் நடந்தது. அந்த காணொளிலாம் நம்மளும் பார்த்தோம். தடியடிகள் நடக்கவே இல்ல அப்படிங்கிற ஒரு தடியடிகள் விஷயத்த இந்த சொல்றாங்களே. இந்த சம்பவம் நடந்த விஜய் நான் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த தாவேக்கா துண்டு போட்டுக்கிட்டு இருந்த நிர்வாகிகள்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. Okay. அங்க இருக்கக்கூடாதுன்னு அனுப்பியிருக்காங்க. காவல்துறை இவங்களுக்கு சொல்லப்பட்ட எதுக்கு அங்க இருக்க கூடாதா? இல்ல அங்க இருந்தா, இங்க வேறு விதமான கலவரங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்களோட மக்களா கலந்து மக்களுடைய கோவத்த நாங்க வெளிப்படுத்துறோம்னு வேற யாராவது இங்க வந்து அரசியல் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வேற விதமான அசம்பாவிதங்கள மேலும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லோருக்குமே தெரியும் விஜய் அங்க இருந்திருந்தா, இத விட இன்னும் மோசமா போயிருக்கும். பாத்தீங்களா? இறந்துட்டாங்க. அங்க இருந்து போக வேண்டியதானே. இங்க வந்து திரும்பவும் அரசியல் பண்றாரு பாருங்கன்னு இத பேசியிருப்பாங்க. இப்படி பேசியிருப்பாங்களா மாட்டியா? பேசின வாய் இப்படி அப்படி பேசியிருக்கும்னு பேசும். சொல்றீங்களா? அதே Okay. மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்க இருக்கும் பொழுதும், அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இங்க இருக்க வேண்டாம். நீங்க போங்கன்னு அறிவுறுத்தி தான் அனுப்புனாங்க. இத முதல்லயே ஏன் பேசல அப்டின்னா, அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும்? எத குடுக்கணும்? அத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்துல ஒரு இழப்பு இருக்கும்போது, இதுக்கு வந்து யார் சம்மந்தம் தெரியுமான்னு அப்பவே வந்து பேசக்கூடாது. இங்கு செய்யப்பட்ட அரசியல் எல்லா கட்சிகளும் ஆறுதல் தெரிவிச்சாங்க, ஆதங்கம் தெரிவிச்சாங்க. ஆனா இங்க பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியவர்கள் இன்னொருத்தர் மேல பழி போடுற வேலைய தான் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பத்துல நம்ம பார்த்துட்டோம். மறுநாள் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்துக்கு ஜியோவே 10 நாள் கழிச்சு தான் வெளிய வருது. ஆனா நீங்க மறுநாளே விசாரணை ஆரம்பிச்சு தான் அங்க ஆணையம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்லாம் லைனா பிரஸ் மீட் குடுக்குறாங்க. ஏன் குடுக்குறீங்க பிரஸ் மீட்? இப்ப யாரு இதுல அரசியல் செஞ்சிருக்கிறது? இதுல இறந்து போன அரசியல் செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எல்லாரும் என்ன சொன்னாருன்னா வந்துட்டு, வெளிய வந்த பேச்சுக்கள் நெறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல அவங்க கருத்துக்கள முன் வச்சாங்க. இது ஏன் இப்படி நடந்தது? ஏன் நடந்தது? பாதி தரப்பினர் சொன்னாங்க, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிஎம்கே தான் சொன்னாங்க. பாதி இந்த சைடு இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, விஜய் அதாவது டிவிகே தலைவர் சாரி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. என்னதான் காரணம்? ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே இப்ப வரைக்குமே தீர்ப்பு வந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. சிபிஐக்கு போயிருக்கு. எஸ்ஐடி போட்டு எல்லாத்தையுமே என்னென்னு அந்த ஸ்பாட்ல போயிட்டு வந்துட்டு கண்டுபிடிக்கணும். என்ன நடந்துச்சு இன்ச் பை இன்ச்சா தெளிவா மக்களுக்கு தெரிய வைக்கணும்ங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. மக்களுக்கு இன்ன வரைக்குமே புரியல. இல்ல என்ன நீங்க நடந்தது? நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள 41 உயிர் போயிருச்சு. 41 பேரையும் இப்படி கொண்டு போன கொஞ்ச நேரத்துல பொட்டலம் கட்டின்னு சொல்லுவாங்க. கட்டி வெளிய கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய வைத்தறிச்சல்ல இருந்தாங்க. ஸோ என்ன நடந்தது? எதனால இவ்வளோ தாமதம்? ஸோ இந்த தீர்ப்பு எதனால வந்தது? அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். முதல்ல வந்து அங்க நடந்த சம்பவம், அத தொடர்ந்து இங்க நடந்த அரசினுடைய நடவடிக்கைகள். அத வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகணும் அப்டின்னா, ஃபேரா போகணும். இங்க உச்சநீதிமன்றம் நேத்து குடுத்திருக்கக்கூடிய கோர்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்டின்னா, ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்காக நான் சிபிஐக்கு குடுக்குறேன். அந்த சிபிஐ விசாரணைய கோர்ட் நியமிக்கக்கூடிய நீதிபதி ஒருத்தர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில அத வந்து கண்காணிப்பாங்கன்றத ரொம்ப தெளிவா குடுத்திருக்காங்க. ஓகே. இங்க இங்க என்ன நடந்தது அப்டின்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன போட்டுட்டு, அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ஆன்ஸர குடுத்துட்டு, அந்த ஆன்ஸர்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ பிரிப்பேர் பண்ணுங்கன்னு குடுத்த மாரி ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். எனக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதி உங்ககிட்ட பேப்பர் குடுக்குறேன் திருத்தறதுக்கு. நீங்க டோட்டல் மட்டும் 100க்கு 90ன்னு போட்டு குடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீ 1 மார்க்குக்கு 10 மார்க் வேணாலும் போட்டுக்க, 20 மார்க்குக்கு 2 மார்க் வேணாலும் போட்டுக்கன்னு நீங்க குடுத்த மாரி தான் இங்க ஆயிப்போச்சு. நீங்க சொல்றத பார்த்தா இவங்க எழுதி குடுத்து அவங்க ஆமாஞ்சாமி போட்ட மாதிரி. ரிசல்ட்ல இருந்து இவங்க ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சுட்டாங்கன்றது தான் பிரச்சனையே. இத வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கு. அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசு அதிகாரிகளும், அமைச்சர்களும், முக்கியமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வீடியோ பிரஸ் மீட் குடுக்குறாரு. ஒரு வீடியோ பிரசன்ட் பண்றாரு. அங்க ஒரு கார்ட்டூன். அத வந்து எந்த ஒரு 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 அ மன இதுல குடுத்தாருன்னு தெரியல. ஒரு கார்ட்டூன் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து இறந்து கிடக்கிற மனிதர்கள் பக்கத்துல வந்து வண்டியில விஜய் நான் உட்கார்ந்திருக்க மாரி ஒரு கார்ட்டூன். இத போட்டு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதுக்கு காரணம் அவர்தான். அதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாரி ஒரு கார்ட்டூன் அந்த இடத்துல போடுறாரு அப்டின்னா, அவருக்கு மனசுல என்ன இருக்கு? எவ்வளவு ஒரு வன்மம்? இத ஒரு முன்னாள் அமைச்சர் செய்றாரு. ஒரு டிஜிபி ரேங்க்ல பொறுப்பு டிஜிபி. நமக்கு ஏன் பொறுப்பு டிஜிபி இருக்காங்கன்னு சொல்லுங்க? பொறுப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால இங்க பொறுப்பு டிஜிபியா போட்டு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கும் கோர்ட் வந்து இங்க கண்டனம் தெரிவிக்குது. ஒரு டிஜிபியை நியமிக்கிற அளவுக்கு கூட இந்த துறையை கையாளாகாத தெரியாத
கையாளாத தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் நம்ம பொறுப்பு டிஜிபியின் கீழே இன்னைக்கு வந்து காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் பொறுப்பெடுத்துக்குவா? அன்னைக்கு காவல்துறையினர் இத்தனை பேரை போட்டாங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் போட்டாங்கன்றத இது வரைக்கும் லிஸ்ட் குடுத்தாங்களா? எனக்கு ஒரு கேள்வி. நீங்க அங்க களத்துல இருந்தீங்கல்ல. ஒரு கண்ணுக்கு எட்டுன தூரத்துல பக்கத்துல யாராவது போலீஸ் ஒரு இல்ல திருவிழான்னு போனா கூட பக்கத்துல போலீஸ் நின்னா நான் தெரியும். நான் களத்துல இல்ல. பாத்தீங்களா? நான் களத்துல இல்ல. சரி. ஆனா இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்தவங்க சொல்றது. அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, விஜய் நான் வர வரைக்கும் அவங்க காவல்துறை இல்ல. நாங்க இருந்த இடங்கள்ல கூட்டம் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா இருந்தது. ஆனா காவல்துறைகளே நாங்க பார்க்கல. பாதுகாப்பா இன்னும் சிறப்பா குடுத்துருக்கலாம். வண்டிகள் அங்கங்க நிற்க வைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். 26ஆம் தேதி மதியத்துக்கு மேல தான் அங்க பர்மிஷன் இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ கடைசி ஒரு நேரத்துல நாள்ல அங்க ஆ. இருக்கக்கூடிய ஆபத்துகள களைஞ்சு, அதை எப்படி இவங்களால சரி பண்ண முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க? சரி குடுத்துட்டீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு மலைய புரட்டி நீங்க எதனா ஒண்ணு ரெடி பண்ணீங்க. மக்களுக்கு பாதுகாப்பான இந்த இடத்த தயார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, மறுநாள் காலையில காவல்துறை வந்து ஆய்வு பண்ணியிருக்குமா இல்லையா? இங்க இந்த இடத்துல இந்த பள்ளம் இருக்கு. இந்த இடத்துல டிட்ச் ஓப்பனா இருக்கு. இந்த இடத்துல சந்துகள் இருக்கு. இந்த சந்துகள்ல பார்க்கிங் போடக்கூடாது. பேரிகேட் போடணும். எமர்ஜென்சி எவாக்குவேஷன் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல. நாங்க கண்டிப்பா. பார்த்தோம். நடுவுல டிவைடர் ஒண்ணு இருக்கு. அந்த டிவைடரு நீங்க அழகா தூக்கி வச்சுட்டு திரும்ப வைக்கக்கூடிய ஒரு இதுதான் அது. அம்சம் தான். அத நீங்க அழகா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண சொல்லி இவங்க கேட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் முழுக்க காம்பவுண்ட் செவுரு. நீங்க அந்த பக்கம் மக்களால போகவே முடியாது. ஸோ ஒரு சைடா அடைக்கப்படும் பொழுது, அந்த பக்கத்துல இருக்கிறவங்கலாம் நெரிசல் அதிகமாகும். இந்த இந்த மாரியான சாத்தியக்கூறுகள்லாம் அன்னைக்கு போயிட்டு நின்னு பார்த்திருந்தாங்கன்னா, காவல்துறை தெரிஞ்சிருக்கும். காவல்துறை சரியா எந்த விஷயத்தையும் கவனிக்கல அததான் அங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறவங்க உண்மைன்றீங்க. குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஓகே. நான் அங்க இருக்கிறவங்க சொல்றது தான் நான் சொல்றேன். நான் பார்த்து நான் சொல்லல. அங்க அந்த இடத்த நான் பர்சனலா பார்த்துருக்கேன் இப்போ. அந்த இருந்தவர்கள், அங்க கடை நடத்துறவங்க, பாதிக்கப்பட்டவங்க இவங்க சொல்ற விஷயங்கள வச்சு தான் நான் சொல்றேன். ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. எல்லாராலும் பேசப்பட்டது. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் விஜய் அரசியல் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னும். இதுதான் அரசியல். விஜய்க்கு இதுதான் அரசியல். இனிமே தான் அரசியல் புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொன்னாங்க. சோ அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல இந்த இடத்துல வந்து அவரு இதுக்கப்புறம் இன்னமும் வந்து ரொம்ப மெருகேற்றம். வீரியமா இறங்குவாருன்னு ஓகே. தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். இந்த இடத்துல இத அரசியல் பண்ண வேணாம். நம்ம மேல தப்பா, இல்ல அவங்க மேல தப்பான்றத நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கிட்டும். விசாரணைக்கு இவங்க எதிரா எந்த விஷயமும் பண்ணல. விசாரணை பண்ணணும். அத டிரான்ஸ்பரண்டா பண்ணணும். நடுநிலையா பண்ணணும். மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும். தப்பு எங்க மேல இருந்தாலும் நாங்க அப்ப ஏத்துக்கிறோம்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அந்த தீர்ப்ப சார் வச்சு அந்த தீர்ப்பு ஒரு நீதிபதி கொடுத்தார்ல சார். அவர் எல்லாமே படிச்சு பார்த்திருப்பாரு. அவர் எல்லாமே எல்லா விஷயங்களையும் விசாரிச்சிருப்பாங்க. ஒரு கொலையே நடந்தாலும் அந்த இடத்துக்கு 2 பேர ஒரு வாரம் அங்க அனுப்பிச்சு விட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். எப்படி நடந்தது? எப்படி விழுந்திருந்தாங்க? இந்த மாரி தான் குத்தப்பட்டதா? அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் போகும். சோ உடனே எப்படி அதுக்கு இல்ல ஜட்ஜ்மென்ட் நீங்க குடுத்தாங்க? அந்த அந்த வழக்கு தெளிவா பாருங்க. ஒரு தினேஷ்குமார்னு ஒரு சிஹெச் தினேஷ்குமார்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அவர் வந்து தாவேகாவ சார்ந்தவர் கிடையாது. ஓகே. அவர் ஒரு பொதுவான ஒரு நபரா வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதனால அரசியல் நிகழ்வுகளுக்கு நீங்க எஸ்ஓபி பிரிப்பேர் பண்ணாம எந்த கட்சிகளுக்கும் பர்மிஷன் குடுக்காதீங்க. ரோட் ஷோவோ இந்த மாரி கூட்டங்களுக்கோ பர்மிஷன் குடுக்காதீங்கன்னு ஒரு பிரேயர வச்சு கோர்ட்டுக்கு வராரு. ஆப்போனன்ட்டா யார போடுறாங்கன்னா, ரெஸ்பாண்டன்ட்டா தமிழ்நாடு காவல்துறைய போடுறாங்க. சீஃப் செக்ரட்டரிய போடுறாங்க. இவங்க ஒரு பக்கம் வாதத்த வச்சுட்டாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்க வேண்டிய தாவேகாவுக்கு மெமோ கூட போகல. அவங்களுக்கு எதுவும் சம்மன் கூட போகல. போகல. அவங்க வந்து ஆஜராகி இருக்கணும். ஆனா, இவர எதிர்த்தரப்பு மாரி வச்சு அவர வாதாட விடாம செஞ்சாங்களோ, இல்ல அவர் சைட்ல எதுவுமே பேசாம வாதம் வைக்காம மௌனமா இருந்தாங்களோ தெரியல. ஒரு பக்கம் வாதத்த மட்டும் கேட்டு, அதன் மூலமா நீதிபதி ஒண்ணு குடுத்திருக்காரு. நீதிபதிக்கு தேவை நடந்த விஷயங்களுக்கான ஆதாரம், வாதம். வாதம் பிரதிவாதத்த வச்சு தான் அவர் ஒரு தீர்ப்பு குடுக்குறாரு. ஆமா. அந்த தீர்ப்ப நீங்க சாதாரணமா தீர்ப்பா விடாம செய்திகள்ல எப்படி நரேட்டிவ் செட் பண்ணீங்க? இவரெல்லாம் ஒரு தலைவரா? இது ஒரு கட்சியா? இதத்தான் புரபகண்டா பண்ணாங்க. இவங்களுடைய எண்ணம் எதுவா இருந்ததுன்னா, அன்னைக்கு ஒரு வழக்கு நடக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத தெரிஞ்சு சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள பயன்படுத்தி, அந்த வழக்க நடக்க விட்டு ஒரு தீர்ப்ப வாங்கி, அந்த தீர்ப்ப வேற மாரியா திரிச்சு இங்க வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நெனச்சாங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நியூஸ்ல வர்றது செய்தி கிடையாது. நியூஸ தாண்டி செய்தி நெறைய இருக்குன்னு பார்க்குறான். இங்க இவங்க செட் பண்ற நரேட்டிவ் எல்லாம் அதாவது கலைஞர்கிட்ட இருந்து இது இவங்க எத கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, கதை எழுத நல்லா கத்துக்கிட்டாங்க. கான்ஸ்பிரசில நல்லா கத்துக்கிட்டாங்க. பப்ளிக் கிட்ட இருந்து நெறைய கான்ஸ்பிரசி இங்க வந்தது. நீங்க கத்தியில கிழிச்சதா இருக்கட்டும், அந்த சமூக விரோதிகள் உள்ள புகுந்துட்டாங்கன்னு. இந்த நெறைய பேரு அவங்க பப்ளிக் அங்க இருந்த பப்ளிக் சொன்னத வச்சு தான் இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சரி. இது எல்லாத்தையும் விசாரிக்கணும். டிரான்ஸ்பரன்ட்டான விசாரணை எப்ப நடக்கும் அப்டின்னா, இங்க பாதிக்கப்பட்டவர்களும் இங்க இங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது? விக்டிமையே இங்க வந்து ஒரு கிரிமினல் மாரி பார்க்குற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து தொடர்ந்து எல்லா விஷயத்திலும் பார்த்துட்டோம். இங்கேயும் தாவேகாவும் ஒரு விக்டிம். தாவேகாவும் இங்க இழந்திருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களையே வந்து நீங்க கிரிமினல் மாரி சித்தரிக்கிறது தான் வந்து இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு இங்க ஆளும் கட்சிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு தலைவலியா இருக்கு. இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க.
இப்ப திடீர்னு சிபிஐக்கு மாறின உடனே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட இணக்கமா போறாரு. பிஜேபிக்கூட வந்து கூட்டணி போயிருவாரு. பிஜேபி மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிஜேபியோட தம்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. அத நீங்க நெறைய எப்படி மீம்ஸ் பார்க்குறீங்க? வந்துகிட்டு இருக்கு. ஆ. ரொம்ப கொச்சையான சில வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ம். அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்க வேண்டியதான். எனக்கு என்னன்னா, சிபிஐ வழக்க தாவேக்கா கேட்கல. ரொம்ப தெளிவா நான் ஜட்ஜ்மெண்ட் நேத்து ஃபுல்லா பார்த்தேன். தாவேக்கா தரப்புல ஆ ஆதவ அர்ஜுனா அவரு வந்து போட்டிருக்காரு கேஸு. சிபிஐ கேட்கல. கோர்ட் தலைமையில, உச்சநீதிமன்ற தலைமையில ஒரு ஒரு கண்காணிப்போட ஒரு விசாரணை குழு அமைக்கணும். அவங்க தான் விசாரிக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. சிபிஐ கேட்டு வழக்கு போட்டவங்க 5 பேர் வேற. 4 பேர் வந்து தனியா போட்டிருக்காங்க. அதுல 2 பேர் மேல சர்ச்சை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சர்ச்சை இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அவங்க கேட்கறது சட்டப்படி நியாயம். நீங்க தூண்டுதல்ல கொண்டு வந்து சேர்க்குறாங்க, நீங்க கத கட்டினாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க கேட்கறது நியாயம். இது சிபிஐ வழக்க நீதிமன்றம் குடுத்திருக்கு. ம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு குடுத்தாருன்னு சொல்லி, நெறைய பேர் அத வந்து விமர்சனம் பண்ணாங்கன்ட்டு கைதெல்லாம் பண்ணீங்கல்ல. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி குடுத்த தீர்ப்பையும், நீதிபதிக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நீதிமன்றம் குடுத்த சிபிஐய நீங்க வந்து பாஜக சொல்லி நீதிமன்றம் குடுத்த மாரி சித்தரிக்கிறீங்க. தாவேகா கேட்டு பாஜக சொல்லி நீதிமன்றம் குடுத்தது மாரி. இவங்க மேல எப்போ வழக்கு போட போறீங்க? எல்லா நாடகங்களும் முதல்வரை ஏதாவது சொல்லி ஏமாத்துறதுக்கு இங்க அதிகாரிகளும் சுத்தி இருக்கிறவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முதல்வரே செஞ்சிருக்காரு. முதல்வர் இதுக்கு சம்மந்தம் இல்லன்னா நான் பேசல. ரொம்ப நல்ல மனிதர். ஆனா இங்க அவர ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் சுத்தி இருந்துகிட்டு, அவர நிறைய ஏமாத்திக்கிட்டு விஷயங்கள் இருக்காங்க. முதல்வர் காதுக்கு போறதே இல்ல அவருக்கு அப்படிங்கிறீங்க. போது வேற மாரி போகுது. இங்க நடத்தப்படுற நாடகம், இந்த ஊடகத்துடைய ட்ரையல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் காட்டுறதுக்கு தான். மக்கள் வந்து அதுல தான் ரொம்ப கடுப்பாகுறாங்க. என்ன இவ்ளோ நல்ல ஆட்சி குடுக்குறோம். ஏன் மக்கள் நம்ம மேல கோவப்படுறாங்கன்னு முதல்வருக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் தான் தெரியுது நம்மகிட்ட காட்டுன படம் வேற, உண்மையிலேயே ஓடுற படம் வேற அப்படின்றது. ஸோ போக போக முதல்வர் இதெல்லாம் தெரிஞ்சு, கொஞ்சம் புரிஞ்சு அட்லீஸ்ட் முதல்வருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவராவது இங்க பொறுப்பா செயல்படுவார்ன்னு பார்த்தா, கரூர் சம்பவத்துக்கு துபாய்லேருந்து பிரைவேட் ஃப்ளைட்ட புடிச்சு வந்தாரு. வந்தாரு. ஆமா. திரும்ப எங்க போனாரு? கரூர விட்டு விஜய் அவர்கள் ஓடிட்டாருன்னு பேசுனீங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாரு? திரும்ப துபாய் போனாரா? எதுக்கு போனாரு? இவ்வளவு பேர் உங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் செத்து கிடக்குறான். உங்களுக்கு சுற்றுலா தேவையா? கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கணும்ல. அங்கருந்து கிளம்புனவரு மூட்டை முடிச்சவர்ல வந்திருக்கணும். திரும்ப ஏன் போனாரு? ம். அன்னைக்கு இந்தியா, பாகிஸ்தான் ஏசியா கப் ஃபைனல் நடந்தது. அத பார்க்க போனாரோ? தெரியல. அது மக்கள் தான் எ உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளிய வந்துரும். வெளிய வந்துரும். என்னைக்கா இருந்தாலும் உண்மை நீதி வெளிய வரும். கண்டிப்பாக வெல்லும். கண்டிப்பா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.